ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம தீபிஸ் vlogல என்ன குக்கிங் வீடியோன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து 4 வெங்காயமும் 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, 1/2 கிலோ சிக்கன், தயிர், கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள். இந்த கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு வாசனை பொருள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா சாஃப்டா வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிட்டு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ண சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் சிக்கனை. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, இன்னைக்கு 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் அரிசியை ஊற வைங்க. அரிசியும் போட்டு நல்லா கீழேருந்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிருங்க. கரெக்டா ஒரு விசில் வரட்டும். இன்னைக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் 65 தான். மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டேன். அப்புறம் சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள விசிலும் வந்துருச்சு. நல்லா சிக்கன் 65ம் நல்லா குக் ஆகி நானும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு வாட்டி கீழே இருந்து கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.